திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய மறைவு கத்தோலிக்க திருச்சபைக்கு மட்டுமல்லாது உலகம் முழுவதும் இருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கும் விளிம்புநிலை மக்களுக்கும் சமூகங்களாலும் உறவுகளாலும் புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கும் ஏற்பட்டுள்ள ஒரு பெரிய பேரிழப்பு. 2000 ஆண்டுகளாக பாரம்பரியமான ரோமை திருப்பிடத்தின் அதிபராக அவர் பொறுப்பேற்ற சூழ்நிலையே ஒரு அசாதாரணமான சூழ்நிலை. திருத்தந்தை பெனடிக்ட் அவர்கள் 6 நூற்றாண்டுகளில் இல்லாத ஒரு புரட்சிகரமான முடிவை எடுத்து தன்னுடைய திருத்தந்தை பொறுப்பினை துறந்தபோது ஒரு அசாதாரணமான சூழ்நிலை ஏற்பட்ட காலகட்டத்திலே கத்தோலிக்க திருச்சபை வழிநடத்துகின்ற ஒரு மிக பொறுப்பான பதவிக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். கத்தோலிக்க திருச்சபை பழமைவாதங்களின் பிடிகளில் இருந்து மீண்டு வருவதற்கு சிரமப்பட்ட வேளைகளிலும் 2000 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி வருகிற திருச்சபை பல்வேறு பழக்க வழக்கங்களாலும் பல்வேறு மரபுகளாலும் அடுத்த கட்ட பயணத்தை மேற்கொள்வதற்கு திணறுவதற்கான முடிவுகளை எடுத்து கொண்டிருந்த சூழ்நிலையிலே ஒரு புதிய காற்றை சுவாசிக்க வேண்டிய நிர்பந்தம் இருந்த காலகட்டத்தில் திருச்சபைக்கு தலைவராக அவர் பொறுப்பேற்றார். ஒரு புரட்சிகரமான திருத்தந்தை என்கிற பெயரை உலகம் முழுவதும் பெற்றுக்கொண்டார். ஒரு எளிய வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். திருத்தந்தையாக வாழ்ந்த காலத்திலேயே திருத்தந்தை வாழ்வதற்கான அதிகாரபூர்வமான மாளிகையில் வாழாமல் ஒரு சிறிய குடியிருப்பில் தன்னுடைய வாழ்க்கை அமைத்து கொண்டு காட்சிக்கு எளியவராக கடுஞ்சொல் அற்றவராக எப்பொழுதும் மறந்த முகத்துடன் போகின்ற இடமெல்லாம் மக்களை அன்போடு வாஞ்சையோடு அரவணைத்துக் கொள்ளுகின்ற ஒரு அன்பு தந்தையாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டதன் மூலம் கத்தோலிக்க திருச்சபையின் விளிம்புகளுக்கு அப்பால் உலகம் முழுவதும் உள்ள அனைத்து மதத்தினரையும் தொட்டார் என்றே நாம் சொல்ல வேண்டும். இந்த புரட்சிகரமான திருத்தந்தை மாற்று மதத்தினர் தொழுகை கூடங்களுக்கே நேரிடையே சென்றார். அவர்களோடு உட்கார்ந்து அங்கே தொழுகை கூட்டங்களிலே பிரார்த்தனைகளிலே கலந்து கொண்டார். சமூகமும் கத்தோலிக்க சமூகமும் சிந்தித்து பார்க்க முடியாத பல புதிய கோணங்களிலே தன்னுடைய ஆட்சி காலத்தில் பல புதிய முடிவுகளை எடுத்தார். கத்தோலிக்க திருச்சபையின் மேல்மட்டங்களில் இருக்கக்கூடிய பலருக்கு மத்தியிலே இருந்த பாலின குற்றச்சாட்டுகளினுடைய தன்மைகளை உணர்ந்து அதன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை வருகின்ற போதெல்லாம் அவைகள் புறக்கணிக்கப்பட்ட வேளையிலே பலவிதமான எதிர்ப்புகளுக்கு மீறி அந்த குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்து அந்தந்த நாட்டின் சட்டப்படியே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம் என்று திருத்தந்தை எடுத்த முடிவு என்பது கத்தோலிக்க திருச்சபையினுடைய நம்பகத்தன்மையை மீண்டும் பெற்றுக் கொடுத்தது. அதை போல திருத்தந்தையினுடைய ஆலோசனை குழுவில் இடம்பெற்றவர்கள் பெரும்பாலும் ஏன் முழுமையாக ஆண்களே என்ற காலகட்டம் மாறி அதிலே பெண்களையும் அந்த பெரிய பொறுப்புகளுக்கு நியமிக்கலாம் என்று அவர் எடுத்த முடிவும் கத்தோலிக்க திருச்சபையினுடைய வத்திக்கான் நிர்வாகத்தையே ஒரு அருட்சகோதரிடம் அவர் ஒப்படைத்ததும் எப்படி பாலின சமத்துவத்தை அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டார் என்பதையும் அதை கத்தோலிக்க திருச்சபை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் காண்பித்ததை மறுக்க முடியாது. உலகம் முழுவதும் எங்கெல்லாம் அநியாயங்கள் அக்கிரமங்கள் நடந்ததோ, எங்கெல்லாம் சுரண்டல்கள் நடந்ததோ, எங்கெல்லாம் வேதனையும் விசும்பலும் இருந்ததோ அங்கெல்லாம் ஓடி சென்று அவர்கள் கண்ணீர் துடைக்கின்ற முதல் கரமாக நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவருடைய கரங்கள் இருந்தன என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆகவேதான் கத்தோலிக்க திருச்சபைக்கு வெளியேயும் அவர் குரலை உலக நாட்டு தலைவர்கள் மதித்தார்கள். உலக நாட்டு தலைவர்கள் கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலைவராக மட்டும் அவரை பார்க்கவில்லை, மாறாக உலக சமாதானத்தினுடைய குரலாக, ஒட்டுமொத்த மனித சமூகத்தின் மனச்சாட்சியின் குரலாக, ஏன் குரலற்றவரின் குரலாக திருத்தந்தையினுடைய குரலாக பார்த்தார். அத்தகைய குரலற்றவர்களுடைய குரலாக ஒலித்த நம் திருத்தந்தையினுடைய குரல் எப்பொழுது அதிகமாக தேவைப்படுகிறதோ இந்த கால சூழ்நிலையிலே இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கின்ற யுத்த பயங்கரவாதம், உலகமெங்கும் இருக்கின்ற ஏழை எளிய மக்களுடைய நாடு முழுவதும் செல்கின்ற அவருடைய வாழ்க்கை போராட்டங்களினுடைய மிக கொடுமையான காலகட்டத்திலே திருத்தந்தையினுடைய குரல் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையமாக கேடயமாக இருந்து கொண்டிருந்த வேளையிலே அவருடைய மறைவு என்பது ஈடு செய்ய முடியாத இழப்பு. திருத்தந்தை பிரான்சிஸ் அவருடைய மறைவினால் கத்தோலிக்க திருச்சபை மட்டுமல்ல உலகம் முழுவதும் ஒரு நல்ல வழிகாட்டியை இழந்து தவிக்கிறது. அவருடைய ஆன்மா இறைவனில் நித்திரையாக நான் இறையருளை வேண்டுகிறேன்.